DP Education வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வீடியோ சீரிஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எங்களது 5வது அப்ளிகேஷனை உருவாக்கும் 3வது பாட்டுடன் நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம். ஸ்டேட்ஃபுல் விஜெட்ஸ் மாறும் விதம் தொடர்பாக நாங்கள் இப்போது இந்த அப்ளிகேஷனில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எங்களது அப்ளிகேஷனுடன் தொடர்புடைய டேட்டா சிலவற்றை ப்ரிப்பேர் செய்வது எவ்வாறு என்பதை நாங்கள் முதல் பாட்டில் பார்த்தோம். அதன் பின்னர் நாங்கள் எங்களது ஹோம் பேஜை இம்ப்ளிமெண்ட் செய்வது எவ்வாறு என்பதை நாங்கள் அதில் பேக்கேஜஸ் 2 பற்றி பேசினோம். அதனை 2வது பாட்டில் பார்த்தோம். அது இன்டில் பேக்கேஜ் மற்றும் கூகுள் ஃபாண்ட்ஸ் எனும் பேக்கேஜ் 2 இன்டில் பேக்கேஜிலிருந்து உங்கள் டேட்டா ஃபார்மட்ஸை உருவாக்கும் போது பெரிய உதவியை பெற உங்களுக்கு முடியும். அதேபோல் கூகுள் ஃபாண்ட்ஸ் பேக்கேஜ் பயன்படுத்தி உங்கள் அப்ளிகேஷனின் ஃபாண்ட் ஃபேமிலிக்கு கூகுள் ஃபாண்ட்ஸை சேர்க்கலாம். அதை எப்படி செய்வது என்று நான் முன்பே விளக்கியிருந்தேன். தீம் பற்றி பேசினால் சரியாக தீம் டேட்டா சிலவற்றை கஸ்டமைஸ் செய்வது எவ்வாறு என்பது உங்களுக்கு இன்னும் புரியாதிருக்கலாம். நான் அங்கு உங்களுக்கு கூறிய விடயத்தை இங்கும் காட்டுகின்றேன். நான் main.dot ஃபைலுக்கு செல்கின்றேன். இங்குள்ள இந்த விடயம் நடப்பது எனது முழு அப்ளிகேஷனிலும் டெக்ஸ்ட் தீம் ஒன்றை ஆட் செய்துள்ளேன். முழு அப்ளிகேஷனின் டெக்ஸ்ட் தீமை நான் கூகுள் ஃபாண்ட்ஸில் இருந்து வரும் இன்டர் டெக்ஸ்ட் தீமிலிருந்து ரீப்ளேஸ் செய்துள்ளேன். அதுதான் இங்கு நிகழ்கிறது. பட் உங்களுக்கு இந்த தீமிங் பற்றி பேசும் முழு செக்ஷன் ஒன்றை நான் எதிர்காலத்தில் கொண்டு வர எதிர்பார்க்கின்றேன். டார்க் மூட், லைட் மூட் போன்ற விடயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்யும் போது இந்த தீமிங்கில் இருந்து உங்களுக்கு பெரிய வேலையை எடுக்க முடியும். இந்த செக்ஷனில் செய்ய வேண்டியவை என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இந்த செக்ஷனில் பார்க்க வேண்டியது, நாங்கள் இந்த ஒவ்வொரு கார்ட்ஸை கிளிக் செய்த பின்னர் அந்த பேஜஸ்க்கு செல்ல வேண்டும். நான் வார்ம் அப்ஸ் என்பதை கிளிக் செய்த பின்னர் வார்ம் அப்ஸ் பேஜுக்கு செல்ல வேண்டும் என நினைத்து பாருங்கள். அதன் பின்னர் வார்ம் அப்ஸ் எக்ஸசைஸ் சிலவற்றை காட்ட வேண்டும். எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரெஸ் செய்த பின்னர் இவ்வாறு எக்யூப்மெண்ட்ஸ் பேஜுக்கு செல்ல வேண்டும். அதுபோல அதில் உள்ள டேட்டா சிலவற்றை காட்ட வேண்டும். அதுபோல இந்த 4க்குமே நான் நேவிகேஷன்ஸை உருவாக்க வேண்டும். இந்த நேவிகேஷன்ஸை உருவாக்கி கிரிட் வியூ ஒன்றாக இந்த எக்ஸசைஸ் சிலவற்றை காட்டுவது எவ்வாறு என்பதை நாம் இந்த செக்ஷனில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த செக்ஷனில் இருந்து கிரிட் வியூ ஒன்று பற்றி கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு முன்பு செக்ஷன்ஸில் செய்த கோட்ஸை ரெஃபர் செய்ய வேண்டுமெனில் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துள்ள GitHub ரெபோசிட்டரிக்கு செல்ல உங்களுக்கு முடியும். இதில் உங்களுக்கு முழு கோடை ஆக்சஸ் செய்ய முடியும். முன்னைய செக்ஷன்ஸில் உருவாக்கியவை என்ன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். நாங்கள் எக்ஸசைஸ் கார்டு ஒன்றை உருவாக்கியது உங்களுக்கு நினைவிருக்கும். அதுபோல ஹோம் பேஜின் வேலைகளை முடித்தோம். நான் இதை சிறிதாக்குகின்றேன். இந்த கெட்டரையும் நாம் பக்கத்தில் சேர்ப்போம். இந்த விடயங்கள் சிலவற்றை தான் நாம் உருவாக்கினோம். இப்போது நான் இந்த பேஜஸ் 4 நேவிகேஷன்ஸை உருவாக்க வேண்டும். நான் UIக்கு செல்கின்றேன். வார்ம் அப்ஸ் என்பதை கிளிக் செய்த பின்னர் இந்த வார்ம் அப்ஸ் உள்ள பேஜுக்கு செல்ல வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். அதன் பின்னர் ஸ்ட்ரெச்சிங் என்பதை கிளிக் செய்த பின்னர் இந்த எக்ஸசைசஸ் டீட்டெயில்ஸ் உள்ள பேஜுக்கு செல்ல வேண்டும். அதன் பின்னர் நான் எக்ஸசைசஸ் என்பதை கிளிக் செய்த பின்னர் இந்த பேஜுக்கு செல்ல வேண்டும். இந்த பேஜை தனித்தனியாக உருவாக்க நாங்கள் முன்பு பழகியிருந்தோம். அங்கு கூறுவது இந்த பேஜை வார்ம் அப்ஸ் டாட் என தனியான பேஜாக உருவாக்க, இது ஸ்ட்ரெச்சிங் டாட் என தனியான ஸ்கிரீனாக உருவாக்க, அதுபோல தனியாக உருவாக்குவதுதான் பழகியிருந்தது. பட் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த 3ம் மிகவும் ஒத்திருக்கின்றன அல்லவா? இவற்றுக்கு ரெண்டர் ஆகும் விடயங்கள் சிலவே மாறுபடும். அப்படியெனில் உங்களுக்கு புரியும், நாம் இதில் இந்த டேட்டா சிலவற்றை ரெண்டர் செய்ய எனக்கு இதை ஒன்றாக உருவாக்கி இந்த விவரங்கள் சிலவற்றை டைனமிக்கலி பாஸ் செய்ய முடியுமானால் எனக்கு இதை ரீயூசபிளாக உருவாக்க முடியும். எவ்வாறு இதை செய்வது என்பதை இப்போது நான் கூறுகின்றேன். இப்போது பேஜஸுக்கு வந்து எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸ் பேஜ் டாட் என புதிதாக பேஜ் ஒன்றை உருவாக்குகின்றேன். நான் இதை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக உருவாக்குகின்றேன்.
இதற்கு நான் எக்ஸசைஸ் டீடைல்ஸ் பேஜ் என சேர்க்கின்றேன். இங்கு நான் மெட்டீரியல் பேஜை இம்போர்ட் செய்கின்றேன். இந்த எக்ஸசைஸ் டீடைல்ஸ் பேஜில் நான் இங்கு பாஸ் செய்யும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் மற்றும் எக்ஸசைஸ் டீடைல்ஸ் எனவும் சிலவை மாறுபடும் என்பது இப்போது உங்களுக்கு விளங்க வேண்டும். அப்படியெனில் நான் இங்கு பாஸ் செய்யும் ப்ராப்பர்ட்டி சிலவற்றை உருவாக்க வேண்டும். நான் இங்கு ஃபைனல் ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ் டைட்டில் என டைப் செய்கின்றேன். அதன் பின்னர் ஃபைனல் ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ் டிஸ்கிரிப்ஷன் என டைப் செய்கின்றேன். அடுத்து ஃபைனல் எக்ஸசைஸ் டேட்டா சிலவற்றை பாஸ் செய்ய வேண்டும். ஃபைனல் லிஸ்ட் எக்ஸசைஸ் லிஸ்ட் என உங்களுக்கு வழங்க முடியும். இந்த எக்ஸசைஸ் என்பது உங்கள் எக்ஸசைஸ் மாடலில் இருந்து இம்போர்ட் செய்ய வேண்டும். மாடல்ஸில் எக்ஸசைஸ் மாடல் டாட்டில் இருந்து தான் இதை இம்போர்ட் செய்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது இதை ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டிஸாக ஆட் செய்ய உங்களுக்கு முடியும். அதன் பின்னர் உங்களுக்கு தெரியும் இந்த அனைத்திலும் டாட் ஃபார்மட் ஒன்றை நான் சேர்க்க வேண்டும். நாம் ஹோம் பேஜில் முன்பு இதை உருவாக்கினோம். ஃபார்மட்டர்ஸ் சிலவற்றை சேர்க்க உங்களுக்கு முடியும். இந்த ஃபார்மட்டர்ஸ் சிலவற்றை பெற வேண்டும். நான் எக்ஸசைஸ் டீடைல்ஸ் பேஜுக்கு வருகின்றேன். இங்கிருந்து நான் இந்த ஃபார்மட் சிலவற்றை சேர்க்கின்றேன். டேட், டைம், சில வருவது ஃப்ளட்டர் இன்டில் பேக்கேஜிலிருந்து பேக்கேஜை சரியாக இம்போர்ட் செய்ய வேண்டும். அடுத்து எனக்கு யூசர் வேலை இல்லை. இந்த சிலவற்றை நான் பெற வேண்டும். இது விஜெட் பில்ட் ஆகும்போது பில்ட் மெத்தட் உள்ளே சேர்க்க வேண்டும். பேசிக்கலி இந்த விடயங்கள் சிலவற்றை யூஸ் செய்ய இப்போது உங்களுக்கு முடியும். நான் இங்கு ரிட்டர்ன் செய்ய வேண்டியது ஸ்கேஃபோல்ட் ஒன்று, ஏனெனில் எனக்கு ஆப் பார் ஒன்று சேர்க்க வேண்டும். ஆப் பார் ஒன்றை சேர்க்க எனக்கு முடியும். ஆப் பாரின் ஆப் பார் விஜெட் தான் பாஸ் செய்ய வேண்டியது. விஜெட்டின் டைட்டிலாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை சேர்க்க உங்களுக்கு முடியும். இந்த டெக்ஸ்ட் விஜெட்டுக்கு தான் நான் எக்ஸசைஸ் டைட்டிலை சேர்க்க வேண்டும். இங்கு உள்ள எக்ஸசைஸ் டைட்டில் தான் எனக்கு வேண்டியது. இதுதான் எக்ஸசைஸ் டைட்டில் ஆகும். பட் அதற்கு முன் எனக்கு இதை சேர்க்க வேண்டும். அப்படியெனில் உங்களுக்கு காலம் ஒன்று தான் பேசிக்கலி யூஸ் செய்ய வேண்டியது. உங்களுக்கு புரியும், நான் இங்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று அல்ல, காலம் ஒன்று தான் யூஸ் செய்ய வேண்டியது. நான் இதை முன்பு உருவாக்கினேன். இந்த இரண்டும் தான் எனக்கு காலம் உள்ளே சேர்க்க வேண்டியது. நான் இந்த இரண்டையும் காப்பி செய்து இதற்குள் பேஸ்ட் செய்கிறேன். நான் இதை அன்டு செய்கின்றேன். ஏனெனில் சில்ட்ரன் லிஸ்டுக்கு தான் நான் இதை பேஸ்ட் செய்ய வேண்டும். சப்டைட்டில், கலர், அந்த விடயங்கள் சிலவற்றை இங்கிருந்து நான் இம்போர்ட் செய்கின்றேன். எனக்கு யூசர் டேட்டா அல்ல இங்கு வேண்டியது. நான் இங்கு பாஸ் செய்யும் டைட்டில் தான் இங்கு வழங்க வேண்டியது. இங்கு டைட்டில் தான் எக்ஸசைஸ் டைட்டில். அது உள்ளது எனது விஜெட் கிளாஸில். இங்கு இவ்வளவு பெரிய ஃபாண்ட் ஒன்று தேவையில்லை. நாம் ஃபாண்ட் சைஸை 18 போன்று வைத்தால் போதுமானது. தற்போது இந்த சிலவற்றை வைத்து இதை எவ்வாறு யூஸ் செய்வது என்பதை நாம் பார்ப்போம். இப்போது உங்களுக்கு புரியும். நான் இந்த வார்ம் அப்ஸ் என்பதை கிளிக் செய்த பின்னர் இந்த பேஜுக்கு செல்கின்றேன். அப்படியெனில் நான் வார்ம் அப்ஸ் என்பதை இங்கு எக்ஸசைஸ் கார்டு என்பதை கெஸ்டர் டிடெக்டர்ஸ் சேர்க்க வேண்டும். நான் இந்த எக்ஸசைஸ் கார்டு என்பதை விஜெட் ஒன்றில் ராப் செய்கின்றேன். அதற்கு கெஸ்டர் டிடெக்டர் என்பதை சேர்க்க உங்களுக்கு முடியும். இதில் கெஸ்டர் டிடெக்டர் செய்ய நான் இதற்கு ஆன் டாப் என்பதை சேர்க்கின்றேன். இப்போது உங்களுக்கு இது முடியும். இப்போது எனக்கு பேசிக்கலி நேவிகேஷன் ஒன்று தான் உருவாக்க வேண்டும். அப்படியெனில் நேவிகேட்டர் ஒன்றை பெற எனக்கு முடியும்.
navigator dot push என்பதை கொடுத்து context உள்ளது. அதன் பின்னர் material page route ஒன்றை நான் பெற வேண்டும். அதன் பின்னர் builder உள்ளது. நான் இங்கும் contextஐ பெற்று எனது exercise details பேஜை ரெண்டர் செய்ய வேண்டும். இங்கு comma ஒன்றை சேர்க்க நான் இங்கு மூலையில் வந்து இந்த விடயங்கள் சிலவற்றை ஃபார்மட் செய்கின்றேன். இங்கு bracket ஒன்று குறைவு என்பது உங்களுக்கு தெரியும். நாம் அதையும் ஆட் செய்வோம். இப்போது நான் exercise title என்பதை சேர்க்க வேண்டும். exercise title தான் warm-ups என்பது இங்கிருந்து நான் warm-ups என்பதை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கிறேன். அடுத்து exercise description ஒன்றை சேர்க்க வேண்டும். எனது GitHubல் இருந்து இந்த descriptionsஐ கண்டறிய உங்களுக்கு முடியும். ஆனால் உங்களுக்கு விருப்பமான description ஒன்றை இங்கு ஆட் செய்ய முடியும். விருப்பமான description ஒன்றை சேர்க்க நான் தற்போது உங்களுக்கு காட்டுகின்றேன். அடுத்து exercise listஐ நான் பாஸ் செய்ய வேண்டும். exercise list என கூறி நான் டிஃபைன் செய்திருப்பது எனது டேட்டாவில் உள்ள இந்த exercise data list ஆகும். அது உங்களுக்கு பெற முடியும், மிகவும் எளிமையானது. மேலே யூசர் டேட்டா பெறும் இடத்தில் exercise and equipment data என கமெண்ட் ஒன்றை சேர்த்து டேட்டா சிலவற்றை நான் இங்கு பெறுகின்றேன். ஃபைனல் எக்ஸசைஸ் லிஸ்ட் என நான் இதற்கு சேர்க்கின்றேன். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் எக்ஸசைஸ் டேட்டா என கிளாஸ் ஒன்றை உருவாக்கினோம். இதில் எக்ஸசைஸ் டேட்டா உள்ளது உங்களுக்கு தெரியும். எக்ஸசைஸ் டேட்டாவில் உள்ள எக்ஸசைஸ் லிஸ்ட் தான் எனக்கு தேவைப்படும். இவ்வாறு எக்ஸசைஸ் டேட்டா டாட் எக்ஸசைஸ் லிஸ்ட் என நான் வழங்குகின்றேன். அதன் பின்னர் உங்களுக்கு முடியும் இதையே காப்பி அண்ட் பேஸ்ட் செய்ய. இது எக்ஸசைஸ் அல்ல, equipment லிஸ்டை பெற எனக்கு தேவைப்படுகிறது. அப்படியெனில் உங்களுக்கு முடியும் equipment data டாட் என வழங்குகின்றேன். equipment data உள்ளே செல்ல டேட்டாவில் equipment dataவுக்கு செல்ல உங்களுக்கு முடியும். அதன் பின்னர் equipment data டாட் equipment list என்பதை பெறலாம். இப்போது நான் இதற்கு எக்ஸசைஸ் லிஸ்ட் என்பதை பாஸ் செய்ய வேண்டும். நான் எக்ஸசைஸ் லிஸ்ட் என்பது சரியாக இங்கு இம்போர்ட் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கும். இப்போது நான் நினைக்கும் விதத்தில் நாம் பேஜ் ரூட்டை உருவாக்கி முடித்தோம். இதை கிளிக் செய்த பின்னர் உங்களுக்கு தெரியும், அழகாக இந்த விடயங்கள் சிலவை காட்டப்படுகின்றன. இங்கு எக்ஸசைஸ் டீடைல்ஸ் பேஜுக்கு வந்து உங்களுக்கு முடியும் இந்த காலமின் cross axis alignmentஐ cross axis alignment டாட் ஸ்டார்ட் ஆக உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தேவையெனில் font size-ஐ 20 போன்று சேர்க்க இந்த அளவு நல்லது. உங்களுக்கு தெரியும், பேக் ஐக்கனும் அழகாக ஆட் ஆகியுள்ளது. இப்போது நான் ஆப் பாரை சேர்த்து முடித்தேன். நான் ஆப் பாரிலிருந்து வெளியே வருகின்றேன். பாடியை சேர்க்க இப்போது எனக்கு முடியும். பாடியாக எனக்கு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவை சேர்க்க முடியும். ஏனெனில் எனக்கு இதை ஸ்க்ரோல் செய்ய முடிய வேண்டும். அது கட்டாயமாக எனக்கு சேர்க்க முடிய வேண்டும். சைல்டாக காலம் ஒன்றை சேர்க்க உங்களுக்கு முடியும். காலமின் சில்ட்ரனாக முதலில் நான் டிஸ்கிரிப்ஷனை சேர்க்க வேண்டும். இவ்வாறு காப்பி செய்து இங்கு சேர்த்து சேவ் செய்ய முடியும். நான் இங்கு இதை சேவ் செய்கின்றேன். வார்ம் அப் என விழுகின்றது. இதை எக்ஸசைஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து ரீப்ளேஸ் செய்ய உங்களுக்கு முடியும். அப்போது நாம் பாஸ் செய்த டிஸ்கிரிப்ஷன் இப்போது இங்கு அழகாக விழுகின்றது. நாங்கள் ஃபாண்ட் சைஸை 16 மற்றும் ஃபாண்ட் வெயிட்டை நார்மலாக கொடுப்போம். இந்த அளவு நல்லது. நாம் இங்கு ஃபாண்ட் சைஸை 15ஆக சேர்த்து சிறிது குறைப்போம். இப்போது இந்த காலமுக்கு பேடிங் ஒன்றை வழங்க உங்களுக்கு முடியும். நாம் கே டிஃபால்ட் பேடிங் என பேடிங் ஒன்றை முன்பு ஆட் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கும்.
உங்களுக்கு தெரியும் பேடிங் ஒன்று ஆட் ஆகியது சிறிய இடைவெளி ஆட் ஆக வேண்டியதால். இப்போது நான் இந்த கீழ் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை சேர்க்கின்றேன். இப்போது நான் டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனை சேர்த்தேன். இப்போது நான் இதை கிரிட் வியூவாக சேர்க்கும் முறையை காட்டுகின்றேன். கிரிட் வியூ பற்றி அறியாவிட்டால் சிறிது சர்ச் செய்து பார்க்க உங்களுக்கு முடியும். ஸ்டகர்ட் கிரிட் வியூ என பேக்கேஜ் ஒன்றும் உள்ளது. எனக்கு தேவைப்படுவது கிரிட் வியூ ஆகும். நான் கிரிட் வியூ ஃப்ளட்டர் என சர்ச் செய்கின்றேன். கிரிட் வியூ கிளாஸுக்கு செல்ல உங்களுக்கு முடியும். கிரிட் 1 என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் என நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இவ்வாறு கிரிட் 1 நாம் அழகான லேஅவுட்ஸை உருவாக்க மிகவும் எளிமையானது. இவ்வாறு கிரிட் வியூவுக்கு பாஸ் செய்வது என்ன என்பதை பார்க்க உங்களுக்கு முடியும். கிரிட் வியூ டாட் கவுண்ட் என ஒன்று உள்ளது. பட் நாம் இங்கு யூஸ் செய்வது கிரிட் வியூ டாட் பில்டர் என்பதாகும். அதனால் நாம் லிஸ்ட் ஒன்று உள்ள போது பில்ட் செய்ய மிகவும் எளிது. உங்களுக்கு இதை சிறிது முடித்து பார்க்க முடியும். பட் கீழே ஸ்க்ரோல் செய்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் சிலவற்றை பார்க்க உங்களுக்கு முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் சிலவே மிகவும் முக்கியமானவை. நாம் கிரிட் வியூவுக்கு கண்ட்ரோல் ஒன்றை பாஸ் செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். சில்ட்ரன் டெலிகேட் என ஒன்று உள்ளது. இவ்வாறு பல ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளன. இங்கு பிசிக்ஸ் என்பது மிகவும் முக்கியமானது. அதன் பின்னர் ஸ்க்ரோல் டிரெக்ஷன் உள்ளது. எந்த பக்கம் ஸ்க்ரோல் செய்ய முடிய வேண்டும் என்பதை அவ்வாறான ப்ராப்பர்ட்டிஸ் பல கிரிட் வியூ உள்ளே உள்ளன. பிசிக்ஸ் என்பது மிகவும் முக்கியம் என்பதை நான் முன்பும் கூறினேன். உங்களுக்கு தெரியும், இங்கு உள்ள இந்த கிரிட் வியூ டாட் பில்டர் தான் எனக்கு தேவைப்படும். பாருங்கள், இந்த கிரிட் வியூ டாட் பில்டருக்கு பாஸ் செய்ய முடியும் ப்ராப்பர்ட்டிஸ் பல உள்ளன. நாம் இங்கு ஐட்டம் பில்டரை கட்டாயமாக பாஸ் செய்ய வேண்டும். நாம் பார்ப்போம் எவ்வாறு இதை உருவாக்குவது என்பதை. நான் கோடுக்கு வருகின்றேன். இப்போது நான் இங்கு கிரிட் வியூவை சேர்க்க வேண்டும். நான் கிரிட் வியூவை உருவாக்க வேண்டியது இங்கு பாஸ் செய்யும் இந்த எக்ஸசைஸ் லிஸ்ட் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அப்படியெனில் நாம் எக்ஸசைஸ் லிஸ்டின் படி பில்ட் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும். கிரிட் வியூ டாட் பில்டர் என்பதை யூஸ் செய்ய எனக்கு முடியும். இந்த கிரிட் டெலிகேட்டில் நான் எனது கிரிட்டை உருவாக்குகின்றேன். இதற்கு இங்கு சில்வர் கிரிட் டெலிகேட் வித் ஃபிக்ஸ்ட் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் என்பதை பாஸ் செய்ய உங்களுக்கு முடியும். கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் என்பது இது உங்கள் காலம்ஸ் எத்தனைக்கு பிரிக்கின்றீர்கள் என்பது ஆகும். காலம்ஸ் 2க்கு தான் எனக்கு பிரிக்க வேண்டும். இதற்கு கிராஸ் ஆக்சிஸ் ஸ்பேசிங் ஒன்றை வழங்க உங்களுக்கு முடியும். இதற்கு நான் கே டிஃபால்ட் பேடிங் என்பதை சேர்க்கின்றேன். அதன் பின்னர் உங்களுக்கு முடியும் மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங் ஒன்றை வழங்க. அதற்கும் உங்களுக்கு முடியும் கே டிஃபால்ட் பேடிங் என்பதை வழங்கலாம். 10 என்பதுதான் இங்கு வழங்குவது. இப்போது நான் ஐட்டம் பில்டரை உருவாக்க வேண்டும். இப்போது நான் இந்த ஐட்டம் பில்டரில் இருந்து தான் இங்கு லிஸ்டின் ப்ரொவைட் செய்யும் இந்த லிஸ்டின் உள்ளே உள்ள ஐட்டம் சிலவற்றை கிரிட் உள்ளே பில்ட் செய்கின்றேன். அதற்கு நான் ஐட்டம் பில்டரை யூஸ் செய்கின்றேன். ஐட்டம் பில்டருக்கு கண்டெக்ஸ்ட் ஒன்றும் இண்டெக்ஸ் ஒன்றும் உள்ளன. அப்படி என்றால் நான் முதலில் பில்ட் செய்ய வேண்டிய எக்ஸசைஸை இவ்வாறு எக்ஸசைஸ் என வேரியபிள் ஒன்றில் சேர்க்கின்றேன். அதன் பின்னர் சம அடையாளம் கொடுத்து விஜெட் டாட் எக்ஸசைஸ் லிஸ்ட் என வழங்குகின்றேன். ஏனெனில் விஜெட் கிளாஸில் தான் இந்த எக்ஸசைஸ் உள்ளது. அதன் பின்னர் இந்த இண்டெக்ஸை நான் பெற வேண்டும். எனக்கு தற்போது பில்டாக வேண்டிய இண்டெக்ஸ் இங்கு இந்த ஐட்டம் பில்டரில் இருந்து பெற முடியும். நினைத்து பாருங்கள், 0 எனில் இங்கு முதல் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் என்பதற்குள் வரும். அப்போது எனக்கு மிகவும் எளிது. உங்களுக்கு நினைவிருக்கும், நான் எக்ஸசைஸ் கார்டு ஒன்றை உருவாக்கினேன். உங்களுக்கு நினைவிருக்கும், அதில் டைட்டில், இமேஜ் URL, டிஸ்கிரிப்ஷன் சிலபை தான் சேர்க்க வேண்டும். நாம் பார்ப்போம் எவ்வாறு யூவை உருவாக்க வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியும், இவ்வாறு தான் யூஐயை உருவாக்க வேண்டும். நான் நினைக்கும் விதத்தில் எனது
எக்ஸசைஸ் லிஸ்டில் இந்த நம்பர் ஆஃப் மினிட்ஸ் என்பது இங்கு சேர்க்க வேண்டும். 10 மினிட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் என்பது இங்கு சேர்க்க வேண்டும் எனக்கு தெரியும். நாம் இப்போது பார்ப்போம் எவ்வாறு இதை சேர்ப்பது என்பதை. உங்களுக்கு முடியும் எக்ஸசைஸின் டைட்டிலை exercise.exercise நேம் என பெற. அதன் பின்னர் உங்களுக்கு முடியும் இமேஜ் URLக்கு exercise.exercise இமேஜ் URLஐ பெற. அதன் பின்னர் டிஸ்கிரிப்ஷனாக நான் உருவாக்க வேண்டும் ஸ்ட்ரிங் ஒன்று. எனது எக்ஸசைஸில் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் என சேர்க்க எனக்கு தேவை. இதை கொடுத்து சேவ் செய்ய பாருங்கள், இன்னும் எதுவும் ஆட் ஆகவில்லை. எமக்கு இந்த விடயங்களுக்கு கன்ஸ்டன்ட் ஒன்றை சேர்க்க முடியும். இப்போது நாம் கிரிட் வியூவை சேர்த்துள்ளோம். நாம் இதற்கு ஐட்டம் பில்டர் ஒன்றை சேர்க்கின்றோம். எனில் நாம் கட்டாயமாக இதன் ஐட்டம் கவுண்டை சேர்க்க வேண்டும். ஐட்டம் கவுண்ட் என்பது எமக்கு எவ்வளவு இது பில்ட் ஆக வேண்டும் என்பதை, அது கூறுவது எவ்வளவு ஐட்டம்ஸ் அளவு இதில் பில்ட் ஆகின்றன என்பதை சேர்க்க வேண்டும். அப்படியெனில் உங்களுக்கு முடியும் எக்ஸசைஸ் லிஸ்டின் லென்த்தாக ஐட்டம் கவுண்டை சேர்க்க. அதன் பின்னர் இந்த கிரிட் வியூ பில்டருக்கு கட்டாயமாக பாஸ் செய்ய வேண்டிய இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் பல உள்ளன. நான் கிரிட் வியூ பில்டர் உள்ளே வருகின்றேன். ஷ்ரிங்க் wrap எனும் ப்ராப்பர்ட்டி ஒன்றை பாஸ் செய்ய இது உள்ளே உங்களுக்கு முடியும். நான் ஷ்ரிங்க் wrap என்பதை ட்ரூவாக சேர்க்கின்றேன். அதுபோல இதற்கு பிசிக்ஸ் எனும் ப்ராப்பர்ட்டியை செய்ய உங்களுக்கு முடியும். பிசிக்ஸுக்கு சென்ற பின்னர் நெவர் ஸ்க்ரோலபிள் பிசிக்ஸ் என ஒன்று உள்ளது. நான் அதை சேர்க்கின்றேன். நான் இதை கன்ஸ்டாக சேர்க்கின்றேன். உங்களுக்கு தெரியும் சிறிது சிறிது ஆட் ஆகின்றது. இதை கொடுத்து சேவ் செய்த பின்னர் உங்களுக்கு தெரியும் இஷ்யூ ஒன்று வருகின்றது. நாம் மீண்டும் இதை சேவ் செய்வோம். உங்களுக்கு முடியும் இந்த பேஜுக்கு செல்ல. பாருங்கள், இது பேஜுக்கு சென்ற பின்னர் இஷ்யூ ஒன்று வருகின்றது. அது கூறுவது நாம் கிரிட் டெலிகேட்டை சரியாக சேர்க்கவில்லை. நாம் மீண்டும் பார்ப்போம். ஷ்ரிங்க் wrap ட்ரூ. பிசிக்ஸை நான் நெவர் ஸ்க்ரோலபிள் பிசிக்ஸாக சேர்த்துள்ளேன். கிரிட் டெலிகேட் 2. இங்கு மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங் ஆக வேண்டும். நான் இதை மீண்டும் ரீலோட் செய்து பார்க்கின்றேன். உங்களுக்கு தெரியும் இப்போது எமது எக்ஸசைஸ் சிலவை சரியாக ஆட் ஆகியுள்ளன. வார்ம் அப் என்பதற்கு சென்ற பின்னர் உங்களுக்கு தெரியும் எக்ஸசைசஸ் சிலவை உள்ளன. இந்த எக்ஸசைஸ் கார்டின் ஃபாண்ட் சைஸை நான் சிறிது குறைக்கின்றேன். அப்படி இல்லாவிட்டால் ஃபாண்ட் சைஸ் இந்த அளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாம் சிறிது பின்னால் வந்து பார்ப்போம். ஃபாண்ட் சைஸை நான் சிறிது குறைக்கின்றேன். இங்கு டிஸ்கிரிப்ஷனின் ஃபாண்ட் சைஸை நான் 16ஆக சேர்க்கின்றேன். இந்த அளவு நல்லது. சைஸ்டு பாக்ஸின் ஹைட்டையும் நான் 10ஆக சேர்க்கின்றேன். இந்த அளவும் நல்லது. அப்படியெனில் உங்களுக்கு புரிய வேண்டும், நாம் இப்போது வெற்றிகரமாக எமது ஒரு வார்ம் அப் ஒன்றை சரியாக உருவாக்கியுள்ளோம். நாம் மற்ற டேட்டா சிலவற்றையும் ஆட் செய்வோம். நான் ஹோம் பேஜுக்கு செல்கின்றேன். இப்போது உங்களுக்கு புரியும், நாம் அனைத்தையும் இவ்வாறு கெஸ்டர் டிடெக்டர் ஒன்றில் ரேப் செய்ய வேண்டும். முதலில் நான் இந்த எக்ஸசைஸ் கார்டையும் கெஸ்டர் டிடெக்டர் ஒன்றில் ரேப் செய்ய ரேப் வித் விஜெட் கெஸ்டர் டிடெக்டர் என வழங்குகின்றேன். இங்கு வார்ம் அப் அல்ல, நான் இங்கு எக்யூப்மெண்ட் என்பதை இங்கு சேர்க்கின்றேன். எக்யூப்மெண்ட் என்பது சரியாக சேர்ந்துள்ளது. நான் நினைக்கும் விதத்தில் இது சரி. இங்கு இது வார்ம் அப் அல்ல, இதற்கு எக்யூப்மெண்ட் என்பதை சேர்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் இங்கு ஸ்ட்ரெச்சிங் போல சேர்ப்போம். நான் நினைக்கின்றேன் நாம் ஸ்ட்ரெச்சிங் என்பதையும் ஆட் செய்தோம். நாம் இதற்கு எக்யூப்மெண்ட் என்பதை சேர்ப்போம். இங்கு டம்பெல்ஸ் என்பதை சேர்ப்போம்.
நாம் எமது ஆப்புக்கு வந்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நாம் இங்கு சரியாக சேர்த்திருக்கவில்லை. இப்போது நாம் முதல் ஒன்றை நான் இவ்வாறு கெஸ்டர் டிடெக்டர் ஒன்றில் ரேப் செய்துள்ளேன். அதில் எந்த இஷ்யூ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு முடியும் அதன் வழியாக சென்று அந்த விவரங்கள் சிலவற்றை பார்க்க. இப்போது எனக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்பதுக்கும் இந்த வேலையே செய்ய வேண்டும். நான் எக்யூப்மெண்ட்ஸ் என்பதை வைத்து சிறிது எனது எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் என்னும் இரண்டை உருவாக்குகின்றேன். அது கூறுவது இந்த இரண்டும். நான் எக்யூப்மெண்ட் என்பதை சிறிது வைக்கின்றேன். இங்கு கன்ஸ்ட் சேர்க்க நான் இதை ரேப் செய்கின்றேன். உங்களுக்கு முடியும் முதலில் இந்த கன்ஸ்டை அகற்றுகின்றேன். நான் இந்த எக்ஸசைஸ் கார்டை மீண்டும் விஜெட் ஒன்றில் ரேப் செய்கின்றேன். நீங்கள் அறிவீர்கள், கெஸ்டர் டிடெக்டர் தான் எமக்கு தேவைப்படும். உங்களுக்கு முடியும் இதில் கன்ஸ்ட் கீவேர்டு ஒன்றை சேர்க்க. அதன் பின்னர் உங்களுக்கு முடியும் இது உள்ளே உள்ள ஒன் டேப் என்பதை பெற்று நேவிகேஷனை உருவாக்க நேவிகேட்டர் டாட் புஷ் என வழங்கி கன்டெக்ஸ்டை பெறலாம். அதன் பின்னர் ரூட்டாக மெட்டீரியல் பேஜ் ரூட் ஒன்றை சேர்க்க உங்களுக்கு முடியும். அதன் பின்னர் கன்டெக்ஸ்டை பெற உங்களுக்கு முடியும். அடுத்து இங்கிருந்து ரிட்டர்ன் ஆக வேண்டிய விஜெட்டை சேர்க்க முடியும். நாம் எக்ஸசைஸ் டீடைல்ஸ் பேஜுக்கு தான் செல்ல வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், எக்ஸசைஸ் டைட்டிலை நான் எக்ஸசைஸ் எனவே வழங்குகின்றேன். அதன் பின்னர் நாம் டிஸ்கிரிப்ஷனுக்கும் இங்கு உள்ள இந்த எக்ஸசைஸ் டிஸ்கிரிப்ஷனையே சேர்ப்போம். இதை அகற்றுகின்றேன். அதன் பின்னர் டேட்டா லிஸ்டை கட்டாயமாக எக்ஸசைஸ் லிஸ்டாக சேர்க்க இப்போது நாம் எக்ஸசைஸ் என்பதை கிளிக் செய்த பின்னர் உங்களுக்கு தெரியும் எக்ஸசைஸ் பேஜுக்கு செல்கின்றது. இந்த ஸ்ட்ரெச்சிங் என்பதுக்கும் நான் அந்த டேட்டா சிலவற்றையே காட்டுகின்றேன். உங்களுக்கு தேவையெனில் உங்களுக்கு தேவையான டேட்டாவை காட்டும் விதத்தில் இதை கஸ்டமைஸ் செய்ய முடியும். நான் இங்கு மீண்டும் கெஸ்டர் டிடெக்டர் என வழங்குகின்றேன். அதன் பின்னர் ஆன் டேப் என்பதை பெற்று உங்களுக்கு நேவிகேஷனை உருவாக்க முடியும். நேவிகேட்டர் டாட் புஷ் என வழங்கி கன்டெக்ஸ்டை பெற்று ரூட்டாக மெட்டீரியல் பேஜ் ரூட் ஒன்றை பெற வேண்டும். பில்டராக உங்களுக்கு முடியும் கன்டெக்ஸ்டை பெற்று உங்கள் எக்ஸசைஸ் டீடைல் பேஜை பில்ட் செய்ய. எக்ஸசைஸ் டைட்டிலுக்கு நான் ஸ்ட்ரெச்சிங் என்பதை சேர்க்கின்றேன். நாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு இதிலிருந்தே காப்பி ஒன்றை பெறுவோம். டேட்டா லிஸ்டாக உங்களுக்கு முடியும் எக்ஸசைஸ் லிஸ்டை பாஸ் செய்ய. ஸ்ட்ரெச்சிங் என்பதை கிளிக் செய்த பின்னர் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெச்சிங் பேஜுக்கு செல்கின்றது. பேசிக்கலி ஒரே டேட்டா சிலவே தான் நான் இங்கு இந்த செக்ஷன்ஸ் மூன்றிலும் காட்டுகின்றேன். இங்கு உள்ள இந்த எக்ஸசைஸ் லிஸ்டின் படி இந்த டேட்டா சிலவற்றை வேறுபட்ட விதத்தில் காட்டும் விதத்தில் உருவாக்க முடியும். அப்படியெனில் நாம் இந்த செக்ஷனில் பார்த்தோம், இந்த வார்ம் அப் எனும் செக்ஷன் ஒன்றை கிளிக் செய்த பின்னர் வார்ம் அப் கீழ் உள்ள எக்ஸசைஸ் சிலவற்றை பார்க்க தேவையெனில் அந்த எக்ஸசைஸ் சிலவற்றை டிஸ்பிளே செய்வது எவ்வாறு என்பது உங்களுக்கு தெரியும். பேசிக்கலி எடுத்தால் நாம் ஒரே டேட்டா சிலவையே பாஸ் செய்தோம். இன்னும் நாம் எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்கவில்லை. ஏனெனில் எக்யூப்மெண்ட் சிலவை அதை வேறுபட்ட விதத்தில் உருவாக்க வேண்டி உள்ளது. இந்த அனைத்து டேட்டா சிலவையும் ஒரே விதத்தில் தான் இங்கு காட்டுகின்றது. நாம் மீண்டும் எக்ஸசைஸ் டீடைல்ஸ் பேஜுக்கு செல்வோம். இவ்வாறு நாம் கிரிட் வியூ ஒன்றை யூஸ் செய்வது எவ்வாறு என்பதை இங்கு நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இந்த கிரிட் வியூவை யூஸ் செய்த விதம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்பதை நான் நினைக்கின்றேன். கிரிட் வியூவுக்கு பாஸ் செய்ய வேண்டிய முதன்மை விடயம் இந்த கிரிட் டெலிகேட் மற்றும் ஐட்டம் பில்டர். ஐட்டம் பில்டர் என்பது நாம் இங்கிருந்து வழங்கும் ஐட்டமின் படி இது தனியான விஜெட் ஒன்றை பில்டாக உருவாக்குகின்றது. விஜெட்டாக நாம் இங்கு உருவாக்கிய எக்ஸசைஸ் கார்டு ஒன்று தான் பில்டாக வேண்டும் என கொடுத்துள்ளது.
இந்த ஐட்டம் கவுண்ட் கட்டாயமாக தேவை. அங்கிருந்துதான் இந்த ஐட்டம் பில்ட் எத்தனை முறை பில்ட் ஆக வேண்டும் என்பதை பார்க்கின்றது. நாம் வழங்கும் டேட்டா லிஸ்டின் லென்த்துக்கே இது பில்ட் ஆக வேண்டும் என கொடுத்து சேர்க்க நான் நினைக்கின்றேன். இப்போது உங்களுக்கு நன்றாக புரிய வேண்டும் எவ்வாறு இந்த கிரிட் வியூ பில்டரை யூஸ் செய்வது என்பது. நாம் மீண்டும் யூஐக்கு செல்வோம். இங்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸை காட்டும் யூஐயை தனியான விதத்தில் உருவாக்க எமக்கு முடியும். இதற்கு தேவையெனில் கிரிட் வியூ பில்டர் ஒன்றை யூஸ் செய்ய உங்களுக்கு முடியும். நான் இங்குள்ள கிராஸ் ஆக்சிஸ் கவுண்டை ஒன்றாக சேர்த்து காட்டுகின்றேன். அவ்வாறு சேர்த்தால் இவ்வாறு ஒன்றாகத்தான் இது டிஸ்பிளே ஆகும் என்பது உங்களுக்கு தெரிகிறது. அந்த விடயங்கள் உங்களுக்கு எவ்வாறு செய்வது என்பதை இப்போது புரிய வேண்டும். எவ்வாறு இந்த எக்ஸசைஸ் டீட்டெயில் பேஜை உருவாக்குவது என்பதை நாம் அடுத்த செக்ஷனில் இருந்து பார்ப்போம். இந்த செக்ஷனில் பேசிய கோடை இந்த GitHub ரெபோசிட்டரியிலிருந்து கண்டறிய உங்களால் முடியும். இந்த அனைத்து லிங்க்ஸையும் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கண்டறிய உங்களால் முடியும். எவ்வாறு எமது எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸ் பேஜை உருவாக்குவது என்பதை நாம் அடுத்த பாட்டிலிருந்து பார்ப்போம்.